அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இன்று நாம் நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை காண்போம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகனார் சாமின் மகனாவார் இரம். அவரின் மகன் ஆமீர், அவரின் மகன் தமூத் என்பவரின் வழிவந்தவர்கள் தான் தமூதுகள் ஆவார்கள். அவர்கள் மக்காவிற்கும் சிரியாவிற்கும் இடையில் உள்ள மலைகள் அடர்ந்த பகுதியான ஹிஜ்ர் என்பதில் மலைகளை குடைந்து வீடுகள் அமைத்து வாழ்ந்து வந்தார்கள். கடலோ குளம் குட்டைகளோ இல்லாததால் கிணறு ஒன்று தோண்டி அதிலிருந்து தண்ணீர் எடுத்து உண்ணவும் உழவு தொழிலுக்கு பயன்படுத்தவும் செய்து வந்தார்கள். மண்ணால் கட்டப்பட்ட வீடுகள் விரைவில் இடிந்து விடுகின்றனவென்று மலைகளை குடைந்து வீடுகள் அமைத்து வாழ்ந்ததனால் தங்களை புயலாலோ நில அசைவாலோ யாதொரு தீங்கும் செய்ய இயலாது என்று அவர்கள் இருமாப்புடன் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். நீண்ட வயது பெற்றிருந்த அவர்கள் ஆது கூட்டத்தினர் வாழ்ந்த பட்டணங்களையும் தங்களுக்கு உரியனவாக ஆக்கி அவற்றில் உல்லாசமாக வாழ்ந்து பல்கி பெருகி வந்தார்கள். அவர்கள் தாங்கள் வாழ்ந்த பகுதியில் ஒரு கோயிலை நிர்மாணித்து அதிலே தங்களின் தெய்வங்களை வைத்து வணங்கி வந்தார்கள். அக்கோயிலின் தலைமை பூசாரியாக தங்களிலே கல்வி கேள்விகளில் தேர்ந்த காபுக் பின் உபைதை நியமித்தார்கள். பல ஆண்டுகள் உருண்டோடின. ஒரு நாள் காபுக் துயிலுறும் பொழுது தூய கனவு ஒன்று கண்டார். உண்மை வந்தது, பொய்மை மாய்ந்தது. தமூதுகளுக்கு அழிவு காலம் அண்மிவிட்டது. காபுக்கின் மகனார் சாலிகால் மக்கள் நேர்வழி பெறுவர் என்ற அசரீரி குரல் ஒலித்ததை கேட்டு திடுக்கிட்டு விழித்தெழுந்தார். அதன் பின் அவர் தம் அலுவலையாற்ற வழக்கம் போல் கோயிலுக்கு சென்ற பொழுது அங்கிருந்த சிலைகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக தாமாகவே தலை குப்புற வீழ்ந்தன. இவ்வாறு ஒரு நாள் அல்ல, பல நாட்கள் நடந்தன. இச்செய்தி ஊரிலே பெரிய பரபரப்பை உண்டு பண்ணியது. காபுக் ஒழுக்கம் கெட்டுவிட்டார், தூய்மையற்ற நிலையில் கோயிலுக்குள் புகுந்து விட்டார். எனவேதான் இந்த அவல நிலை. என்ன பாவச் செயல் இது, என்ன பாவச் செயல் இது என்று மக்கள் பேசிக் கொண்டார்கள். இது அரசன் செவிப்படவே அவன் காபூக்கை தூக்கிலிடுமாறு ஆணையிட்டான். அக்கணத்திலேயே இறைவனின் ஆணையும் பிறந்தது. அவரை சுமந்து சென்று நெடுந்தொலைவில் உள்ள ஓர் இடத்தில் விட்டு விடுமாறு ஓர் அமரருக்கு இறைவன் பணித்தான். அவ்வளவுதான். இல்லத்திலே அமர்ந்திருந்த காபூக் அடுத்த கணம் கானகத்தின் நடுவிலே தாம் தன்னந்தனியாக வீற்றிருப்பதை கண்டார். சற்று நேரம் கழிந்ததும் கதிரவனின் வெங்கதிரை தாங்க இயலாது ஒரு மலை புதும்பிலே அடைக்கலம் புகுந்தார். விரைவில் உறக்கம் அவரை ஆட்கொண்டது. காபூக்கை காணாது ஹிஜ்ர் முழுவதும் அல்லோல கல்லோலப்பட்டது. அங்கு தேடினார்கள் அவரை, இங்கு தேடினார்கள் அவரை. எங்கு தேடியும் அவர் அகப்படவே இல்லை. தன் கணவனை காணாது காபூக்கின் அருமை மனைவி ஜக்கூமி துன்பமே உருவாக தன் இல்லத்தில் இருந்து கொண்டிருந்தாள். உறக்கத்தில் ஆழ்ந்த காபுக்கோ இறைவனின் ஆணைப்படி உறங்கினார். 100 ஆண்டுகள் உறங்கிக் கொண்டிருந்தார். ஜக்குமோ தன் இல்லத்தில் அமர்ந்து அந்த 100 ஆண்டுகளும் அழுது கொண்டே இருந்தாள். இறுதியாக இறைவன் அவர்கள் இருவரையும் அம்மலை பொதும்பிலே ஒன்று சேர்த்து வைத்தான். இருளடர்ந்த அம்மலை பொதும்பில் தம் கணவர் உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டதும் ஜக்கூமுக்கு தன்னுடைய கண்களையே தன்னால் நம்ப இயலவில்லை. உறக்கத்தில் இருந்து விழித்தெழுந்த காபுக்கோ தம் அருகே தம் மனைவி ஜக்குமோ அமர்ந்திருப்பதை கண்டு தாம் காண்பது கனவா நனவா என்பதை அறியாமல் சற்று நேரம் திகைப்புற்றார். ஆம், நம் முன் வீட்டிருப்பது நம் அருமை மனைவி ஜக்குமுதான், அதில் ஐயமே இல்லை என்று அவருடைய உள்மனம் அவருக்கு உணர்த்தியது. இருவரும் இன்ப வெள்ளத்தில் மூழ்கி திளைத்தார்கள். வைகரியில் தம் கணவர் இறந்து கிடப்பதை கண்டதும் ஜக்குமுக்கு ஏற்பட்ட வருத்தத்திற்கு அளவில்லை. 100 ஆண்டு கழித்தும் தங்களின் வாழ்வு ஒரு நாள் வாழ்வாகி விட்டதே என்று அழுது புலம்பினாள். அதன் பின் தன் கணவனை நல்லடக்கம் செய்துவிட்டு இல்லம் திரும்பினாள். 10 மாதங்கள் பறந்தோடின. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவாற்றல் மிகுந்த காபூக்கின் அருமை மகனாக இவ்வணியில் தோன்றினார்கள். கணவனை இழந்த ஜக்கூமுக்கு ஓர் ஆண் மகவு பிறந்தது எல்லையற்ற மகிழ்ச்சியை அளித்தது. உயிரினும் மேலாய் தன் அருமந்த மைந்தனை வளர்த்து வந்தார்கள் அவர்கள். 15 ஆண்டு எய்திய சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் துயிலுறும் பொழுது
பேரொலி ஒன்றை கேட்டு திடுக்கிட்டு விழித்தெழுந்தார்கள். அப்பொழுது தம் அருகில் அமர்ந்திருந்த தம் அன்னையை நோக்கி என்ன இந்த பேரொலி என்று வினவினார்கள். அதற்கு அன்னை, மகனே, இந்த நாட்டை பிடித்த சாபக்கேடு இது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழியில் தோன்றிய நவ்வார் என்னும் கொடியவன் ஒருவன் தன் கூட்டாளிகளுடன் இந்நாட்டை கொள்ளையிட 7 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை வருவான். இப்பொழுதும் வந்துள்ளான். ஜுந்தாஹ் மன்னனின் படையினர் அவனிடம் ஆற்றாது தோற்றோடி விட்டார்கள். எனவே தன் விருப்பம் போல் அவன் நகரிலே புகுந்து கொள்ளையிட்டு கொண்டிருக்கின்றான். நாட்டின் நிலை இவ்வாறு கேட்பாரற்று போய்விட்டது என்று உள்ளம் நைந்து உருகி கூறினார்கள். அது கேட்ட சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம் தந்தையின் ஆயுதங்களை எடுத்து அணிந்து கொண்டு நவ்வாரின் படையினர் முன் சென்று ஒரு பெரும் குரல் எழுப்பினார்கள். அது நவ்வாருடையவும் அவனுடைய கூட்டத்தினருடையவும் புலிகளை எல்லாம் பிடித்து ஒரு குலுக்கு குலுக்கியது. அச்சம் அவர்களின் உள்ளத்தை கவ்வியது. இத்தகு பயங்கர குரலை நாம் இதுவரை கேட்கவே இல்லையே என்று எண்ணிக்கொண்டு அவர்கள் தாங்கள் கொள்ளையிட்ட பொருட்களை எல்லாம் அப்படியே போட்டுவிட்டு ஓட்டம் எடுத்தனர். நாடு அவர்களின் கொடும் பிடியிலிருந்தும் விடுதலை பெற்றது. இது கண்டு மக்களுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவில்லை. காபூக்கின் மகன் சாலிஹின் குரல் கேட்டு நவ்வாரின் கூட்டத்தினர் வெறுண்டோடினர். அவர் இறை அருள் பெற்றவரே அன்றி வேறல்லர் என்று நகர் முழுவதும் பேசிக் கொள்ளப்பட்டது. மக்கள் சாரி சாரியாக சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து தங்களின் நன்றி உணர்வை வெளிப்படுத்தினர். இது கண்டு மன்னன் ஜுந்தாஹ் இப்னு அம்ருக்கு ஏற்பட்ட எரிச்சலுக்கு அளவில்லை. நம்மால் இயலாததை, நம் படையினரால் இயலாததை காபூக்கின் மைந்தர் 15 ஆண்டு நிறைய பெற்ற ஓர் இளைஞர் ஒரு பெரும் குரல் எழுப்பி சாதித்து விட்டாரே, இனி நம் அரச பதவிக்கும் ஆபத்து வருமோ என்னவோ என்று எண்ணி அஞ்சினான். நாள் ஆக ஆக சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகே உருவான ஆணழகராக வளர்ந்து வந்தார்கள். அவர்களின் முகம் வெண்மதியை நிகர்த்து விளங்கியது. அவர்கள் உருவில் பெரும்பாலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஒத்திருந்தனர். அவர்கள் வாணிபம் செய்தார்கள், வளமாக வாழ்ந்தார்கள். அவர்கள் 40 வயதை எய்திய பொழுது அவர்களுக்கு நபி பட்டம் வந்தது. வானவர்கோன் ஜிப்ரீல் அவர்கள் பால் இறங்கி அவர்களை இறைவன் தன்னுடைய தூதராக நியமித்திருக்கும் நன்மாராயத்தை கூறி சமூக கூட்டத்தினரிடம் சென்று ஒரே இறை வழிபாட்டை எடுத்தோதும்படியான இறையாணையையும் அவர்களுக்கு விரித்தோதினார். அதன் பின் அவர்களை விட்டு நீங்கி விண்ணகம் புறப்படும் பொழுது, சாலிஹே, நீர் நூஹுடைய காலத்திலோ ஹூதுடைய காலத்திலோ நிகழாத வியத்தகு செயல்களை எல்லாம் நிகழ காண்பீர் என்று கூறி சென்றார். அன்று சமூக கூட்டத்தினருக்கு பெருநாளாக இருந்தது. அவர்களும் அவர்களின் அரசனும் கோயிலுக்கு சென்று கல்லுருவங்களை கைகூப்பி வணங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரசனை அண்மி தாம் இறைவனின் தூதுவர் என்றும் ஒரே இறை வழிபாட்டை அவர்களுக்கு போதிப்பதற்காக வந்திருப்பதாகவும் கூறினார். அது கேட்டு அரசன் சற்று நேரம் மேலும் கீழுமாக அவர்களை பார்த்துவிட்டு, சாலிஹே, போன்றோர் இறை தூதராய் வருவதை எம் இனத்தார் ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள். எனினும் நாளை வாரும், அது பற்றி சிந்திப்போம் என்று கூறினான். அடுத்த நாள் விடியலில் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அரசவையை அண்மினர். அவர்களை கண்டதும் அரசன் அவர்களை இரு கையில் அமர்த்தி தன் அவையோர்களை நோக்கி அவர்கள் தன்னிடம் முன்தினம் கூறிய செய்தியை எடுத்துரைத்தான். அப்போது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுந்திருந்து, நிச்சயமாக என்னுடைய இறைவன் உங்களுக்கு அண்மையிலும் உள்ளான், உங்களுடைய இறைஞ்சுதலை ஏற்பவனாகவும் உள்ளான் என்று கூறினார். அதற்கு அவர்கள், சாலிஹே, இதற்கு முன்னரெல்லாம் நீர் நம்முடைய நம்பிக்கைக்கு உரியவராக இருந்தீர். ஆனால் உம்மீது நாங்கள் கொண்டிருந்த நம்பிக்கைகளை எல்லாம் இப்போது அற்று போய்விட்டது. உம்மால் எங்களுக்கு யாதொரு நன்மையும் இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கி கொண்டோம் என்று மறுமொழி பகர்ந்தார்கள். அப்பொழுது அரசன் தன் அவையோரை நோக்கி, சாலிஹ் கூறியதை நீங்கள் செவி மடுத்தீர்கள், அவர் பற்றி உங்களுடைய கருத்து யாது என்று வினவினான். அப்பொழுது சிலர் அவர் ஒரு சூனியக்காரர் என்று கூறினர். மற்றும் சிலர் அவர் பைத்தியம் என்றனர். வேறு சிலர் அவர் பெருமை கிறுக்கர் என்றனர். பிரிதும் சிலர் அவர் பொய்யர் என்றனர். மற்றும் சிலர், எங்களை விடவோ அவர் அறிவிலும் தெளிவிலும் ஆய்விலும் மேலானவர், அவரை இறைவன் தன் தூதராக நியமிக்க என்று எகத்தாளமாக கேட்டனர்.
அரசவை இத்துடன் கலைந்தது. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதிலிருந்து வெளியேறினார்கள். இதன் பின் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குரல் தெருவிலும் சந்திலும் மலையிலும் வெளியிலும் இவ்விதம் முழங்க ஆரம்பித்தது. மக்களே, நீங்கள் பாவத்தை விட்டு விலகி கொள்ள வேண்டாமா? நிச்சயமாக நான் உங்களிடம் அனுப்பி வைக்கப்பட்ட மிகவும் நம்பிக்கையான தூதனாவேன். எனவே நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சி எனக்கு வழிபட்டு நடங்கள் என்று கூறினார். அது கேட்ட மக்கள், எவரோ உம் மீது சூனியம் செய்து விட்டார்கள், எனவே உம்முடைய அறிவு தடுமாறி விட்டது, அதன் காரணமாக பிதற்றி திரிகிறீர், உம்மை இறை தூதர் என்று எங்களால் ஏற்றுக்கொள்ள இயலாது, உம்மை நாங்கள் எங்களை போன்ற மனிதராகவே காண்கிறோம், எனவே நாங்கள் உம்மை பின்தொடர்ந்தால் உண்மையில் நாங்கள் வழிகேடர்களாகவும் பைத்தியக்காரர்களாகவும் ஆகிவிடுவோம் என்று கூறினர். எனினும் அவர்களில் சிலர் வணங்குவதற்குரியோன் ஒரே இறைவன் என்றும் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவனுடைய தூதர் என்றும் திருவாய் மொழிந்து ஓரிரை வணக்கத்தை மேற்கொண்டனர். இதன் பின் இறைவனின் ஆணைப்படி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சிறு பள்ளியை எழுப்பி அங்கே தாங்களும் தங்களை பின்பற்றியவர்களுமாக சேர்ந்து இறைவனை வணங்கி வந்தார்கள். ஒரு நாள் தெருவிலே சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் முழக்கம் கேட்டது. மக்களே, நீங்கள் அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள் என்று அவர்கள் முழங்கினார்கள். அப்போது சிறு சலசலப்பு ஏற்பட்டது. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றியவர்களுக்கும் அவர்களை பொய்யரென இழித்துரைத்த மற்றவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறுக்கிட்டு, நீங்கள் ஏன் அவசரப்பட்டு நன்மைக்கு முன்னதாகவே தண்டனையை தேடிக் கொள்கிறீர்கள் என கூறினார். அதற்கு அவர்கள், நாங்கள் உம்மையும் உம்முடன் உள்ளோரையும் துர்க்குறியாக கருதுகின்றோம் என்று மறுமொழி பகர்ந்தார்கள். அது கேட்ட சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ்விடம் இருந்துதான் உங்களின் துர்க்குறி வந்தது, நீங்கள் விரைவில் சோதனைக்குள்ளாவீர்கள் என்று கூறினார். இந்த சமயத்தில் தமுதுகளில் ஒருவன் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றியவர்களுக்கு சொல்லனா இடுக்குகன் இழைத்து வந்தான். இதனை அவர்கள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து முறையிட்டு அவனை முனியுமாறு வேண்டிக் கொண்டனர். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், நீங்கள் அமைதியாக செல்லுங்கள், அவன் செய்த கொடுமைகளுக்கு அவன் பட்டு தொலைப்பான், அல்லாஹ் அவனை தண்டிக்க போதுமானவன் என்று கூறி அவனுடைய பொல்லாங்குகளிலிருந்து தம்மை பின்பற்றியவர்களை காத்தருளுமாறு இறைவனிடம் இறைஞ்சினார்கள். அது கண்ட மக்கள், தொலைந்தான் அவன், இனி தொல்லை இல்லை நமக்கு என்று எண்ணிக்கொண்டு தம் தம் இல்லம் சென்றனர். நாள்தோறும் காடு சென்று விறகு வெட்டி வந்து விற்று உயிர் வாழ்ந்து கொண்டிருந்த அவன் அன்று தான் உண்பதற்காக 2 ரொட்டிகளை கொண்டு சென்றான். எனினும் அவ்விரண்டு ரொட்டிகளையும் தானே உண்ணாது ஒன்றை மட்டும்தான் உண்டிவிட்டு மற்றொன்றை அவ்வழியே வந்த ஏழை ஒருவருக்கு கொடுத்தான். மாலையில் அவன் விறகு கட்டோடு உல்லாசமாக ஊர் திரும்பி வந்து கொண்டிருப்பதை கண்ட சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட வியப்பிற்கு அளவில்லை. காட்டிலேயே அவன் செத்து மடிந்து விடுவான் என்று எண்ணிக்கொண்டிருந்த அவர்களுக்கு அவன் புத்துயிர் பெற்று மீண்டும் வந்தது போன்று அவர்களுக்கு தோன்றியது. அவர்கள் அவனை அருகில் அழைத்து, இன்று நீ என்ன நற்செயல் செய்தாய் என்று வினவினர். அதற்கு அவன், நான் பெரும் நற்செயல் ஒன்றும் செய்யவில்லை. ஒவ்வொரு நாளும் காடு செல்லும் பொழுது உண்பதற்காக 2 ரொட்டிகளை கொண்டு சென்று விறகு வெட்டி முடிந்ததும் அவ்விரண்டு ரொட்டிகளையும் நானே உண்பேன். இன்று நான் விறகு வெட்டிவிட்டு உண்பதற்காக அவ்விரண்டு ரொட்டிகளையும் எடுத்த பொழுது அவ்வழியே வந்த ஓர் ஏழை, எனக்கு பசிக்கிறது, ஏதாவது தாங்கள் என்று கேட்டு கெஞ்சினான். நான் என்னிடம் இருந்த ரொட்டிகளில் ஒன்றை அவனுக்கு கொடுத்து விட்டு மற்றொன்றை உண்டேன். இதுதான் நான் இன்று செய்த நற்செயல், இதை தவிர நான் வேறொன்றும் செய்யவில்லை என்று கூறினான். அது கேட்ட சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவனை விறகு கட்டை கீழே இறக்கி அவிழ்க்குமாறு கூறினார். அவனும் அவ்விதமே செய்தான். என்ன வியப்பு! அதற்குள் ஒரு கருநாகம் விறகு ஒன்றை கடித்த வண்ணம் இருந்தது. அப்பொழுது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவனை நோக்கி, நீ செய்த அந்த அறத்தால் உன் உயிருக்கு வந்த ஆபத்து தடுக்கப்பட்டது என்று அருள்மொழி பகர்ந்தார்கள். 100 ஆண்டுகள் ஓரிரை வழிபாட்டு பிரச்சாரத்தை நிகழ்த்தியும் தமுது கூட்டத்தினர் நேர்வழி பெறாததை கண்டு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட வருத்தத்திற்கு வெஞ்சினத்திற்கும் அளவில்லை. ஒரு நாள் அவர்கள் தங்களின் தோழர்களை நோக்கி தாம் மலை மீது சென்று அங்கு தனித்து சில நாள் வீட்டிலிருந்து இறைவனை வணங்கிவிட்டு வருவதாக
கூறி சென்றார்கள். அவர்களுக்கு தம் இனத்தார் மீது கோபமாக வந்தது. அவர்கள் மீது அழிவையும் இழிவையும் இறக்கி வைக்குமாறு இறைவனிடம் இருகரம் ஏந்த அவர்கள் தீர்மானித்து விட்டார்கள். அம்மலை மீதிருந்த ஒரு சுனையில் ஒளி செய்து இறைவனை வணங்குவதற்காக அங்குள்ள ஒரு பொதும்பில் நுழைந்தார்கள். அங்கு பேரொளி ஒன்று தோற்றம் வழங்கியது. கஸ்தூரி மனம் கமலியது. அதிலே சொக்கி அவர்கள் கண்ணயர்ந்தார்கள். 40 ஆண்டுகள் அவர்கள் கண்மூடி தூங்கினார்கள். காபூக்கின் மகன் காபூக்கை போன்று திடீரென காணாமல் போனது தமது கூட்டத்தினருக்கு பெரும் வேடிக்கையாக இருந்தது. தொலைந்தார் அவர், இனி நமக்கு தொல்லை இல்லை என்று அவர்கள் எண்ணி தங்களின் அலுவல்களை கவனிக்க தொடங்கினர். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தோழர்களோ தங்களை வாழ்விக்க வந்த வள்ளலை காணாது தவியாய் தவித்தனர். எங்கு தேடினும் அவர்களை காணாது உள்ளம் நைந்தனர். ஊர் ஊராக தேடியும் அவர்களை காணாததால் உடல் மெலிந்தனர். நாட்கள் மாதங்களாகவும் மாதங்கள் ஆண்டுகளாகவும் மாறி ஓடிக்கொண்டிருந்தன. சிறியவர்கள் பெரியவர்களாகவும் பெரியவர்கள் முதியவர்களாகவும் ஆனார்கள். முதியவர்கள் இறப்பெய்தி இடுகாடு சென்று கொண்டிருந்தார்கள். 40 ஆண்டுகள் கழித்து ஒரு நாள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்மலர்ந்தனர். சற்று நேரம் உறக்கத்தில் ஆழ்ந்திருந்த உணர்வுதான் அவர்களுக்கு ஏற்பட்டிருந்தது. மீண்டும் ஒளி செய்து 2 ரக்காத் தொழுது தம்முடைய கூட்டத்தினர் மீது இறைவன் தன் முனிவை இறக்க வேண்டும் என்று இறைஞ்ச நாடினர். அப்பொழுது ஒரு குரல் திடீரென முழங்கியது. சாலிஹே, நீர் அவர்களின் அழிவிற்கு இறைஞ்ச முற்பட வேண்டாம். அவ்விதம் நீர் எண்ணியதன் காரணமாகவே 40 ஆண்டுகள் உறங்கினீர். இப்பொழுதுதான் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கண்கள் திறந்தன. தாம் 40 ஆண்டுகள் உறங்கிய உண்மை அவர்களுக்கு தெரிய வந்தது. தாம் செய்த தவற்றினை எண்ணி வருந்திய அவர்கள் நகர் நோக்கி அடியெடுத்து வைத்து நடந்தார்கள். நகரை அடைந்த அவர்களுக்கு எல்லாமே புதுமையாக தோன்றியது. அங்கும் இங்கும் சில புதை குழிகள் தென்பட்டன. அவற்றின் மீது நட்டப்பட்டிருந்த கற்களில் அவர்களின் தோழர்கள் சிலரின் பெயர்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. இவர்கள் தாம் இறந்து விட்டார்கள். மற்றவர்கள் எல்லாம் எங்கே என்று விசாரித்த பொழுது அவர்கள் தங்களின் முந்தைய மார்க்கத்திற்கு போய்விட்டதாக தெரிய வந்தது. அப்பொழுது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவனிடமிருந்து செய்தி வந்தது. சாலிஹே, நீர் மீண்டும் உம்முடைய மக்களிடம் சென்று அவர்களை ஒரே இறை வழிபாட்டின் பக்கம் அழையும் என்று அவன் அச்செய்தியில் குறிப்பிட்டிருந்தான். இறைவனுடைய ஆணையை சிரமேற்கொண்டு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம் கூட்டத்தினரிடம் சென்று, மக்களே, இறைவன் ஒருவன் என்று கூறி அவனையே வணங்குங்கள். உருவ தொழும்பை விட்டொழியுங்கள். நான் முன்பொரு கால் உங்களிடம் இறை தூதனாக வந்தேன். இப்பொழுது 2வது முறையாக அப்பணியை மேற்கொண்டு வந்துள்ளேன் என்று கூறினர். அப்பொழுது ஜுந்தாஹ் மன்னன் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முறைத்து பார்த்து, நீர் யார் என்று அதட்டினான். நான் காபூக்குடைய மகன் சாலிஹ் ஆவேன் என்று அவர்கள் அமைதியாக மறுமொழி பகர்ந்தார்கள். சாலிஹ் மறைந்து 40 ஆண்டுகள் ஓடி மறைந்து விட்டனவே, நீர் பொய்யுரைக்கின்றீர். நீர் சூனியக்காரரே அன்றி வேறில்லை என்று கூறினான் மன்னன். அப்பொழுது மன்னன் ஜுந்தாஹ்வின் சிறிய தந்தையின் மகன் ஹுசைல் இப்னு லொகைம் என்பவன் குறுக்கிட்டு, நீர் எங்களுக்கு அறிவுரை கூற முன் வந்துள்ளீர். எனினும் நாங்கள் உம்முடைய அறிவுரையை கேட்க தயாராய் இல்லை என்று கூறினான். அது கேட்ட சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெகுண்டு, நீர் இன்று இத்தனை நாளிகைக்கு இறப்பெய்துவீர். நாளை உம்முடைய அன்னையும் தந்தையும் இறப்பெய்துவர். விரைவில் இறைவன் ஒருவன் என ஏற்றுக்கொள்ளும். நீர் உய்வீர் என்று எச்சரிக்கை விடுத்தனர். அது கேட்டு நகைத்துவிட்டு அவன் இல்லம் சேர்ந்தான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விடுத்த எச்சரிக்கையை கேட்டு தமது கூட்டத்தினர் ஒருவர் செவியில் மற்றவர் வாயை வைத்தார்கள். அவர் உண்மையாளர் எனில் அவர் கூறியது பலிக்கும், பொய்யரெனில் பலிக்காது. அவர் கூற்றின் உண்மையும் பொய்யும் இன்று வெளிப்பட்டு விடும் என்று அவர்கள் பேசிக்கொண்டனர். ஹுசைலுக்கு நேரம் நெருங்க நெஞ்சம் படபடத்தது. இறுதியில் வெடித்து விட்டது போன்று துடித்தது. இறுதியாக அது வெடித்தே விட்டது. அவன் வாயை பிளந்து விட்டான். அது கண்ட அரசன் முதல் அவனுடைய உற்றார் உறவினர்கள் அனைவரும் அலறி துடித்து அழுதார்கள். அப்பொழுது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களை அணுகி தாம் அவனை உயிர்ப்பித்து விட்டால் அவர்கள் உருவ தொழும்பை விட்டொழித்து ஒரே இறை வழிபாட்டின் பக்கம் திரும்புவார்களா என்று வினவினர். அதற்கு அவர்கள் ஒப்புதல் தந்தார்கள். உடனே சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம் இருகரம் ஏந்தி இறைவனிடம் இறைஞ்சிய பின் ஹுசைலின் வெற்றுடலை நோக்கி ஹுசைலே என்று அழைத்தனர். அவன் உடனே வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை அன்றி வேறொருவனும் இல்லை,
சாலிஹ் அவனுடைய திருத்தூதராய் இருப்பர் என்று கூறிக்கொண்டு எழுந்தான். இது கண்டு அங்கிருந்தோர் அனைவருக்கும் தங்களுடைய கண்களையே தங்களால் நம்ப இயலவில்லை. திட்டமாக இது சாலிஹுடைய சூனியமே அன்றி வேறில்லை என்று அவர்கள் தங்களின் மனச்சான்றையை கொன்றுவிட்டு மொழிந்தார்கள். அதன் பின் அவர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஆலோசனை செய்து சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அணுகி, நாளை எங்களின் பெருநாளாகும், அது எங்களின் தொழு உருவங்களுக்கு பலி கொடுக்கும் திருநாளாகும். அப்பொழுது நாங்கள் எங்களின் கடவுள்களிடம் இறைஞ்சுகிறோம், நீரும் இறைவன் பால் இறைஞ்சும், எவருடைய இறைஞ்சுதல் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று பார்ப்போம் என்று கூறினர். அடுத்த நாள் வைகரியில் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பள்ளியில் இறைவனை வழுத்தி வணங்கிவிட்டு தமது கூட்டத்தினர் குழுமி நின்று தம் தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்த இடத்திற்கு சென்றனர். அங்கு அவர்கள் அழுது கெஞ்சி தங்களின் கோரிக்கைகளை ஒன்றன் பின் ஒன்றாக தம் தெய்வங்களிடம் கூறிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அவற்றில் ஒன்றையேனும் அவர்களின் தெய்வங்கள் நிறைவேற்றவில்லை. எனினும் தங்களின் தொழு உருவங்களை எவ்வாறாவது மகிழ்வித்து தங்களின் கோரிக்கைகளை எய்த பெற அவற்றின் முன் பல ஆடு மாடு ஒட்டகங்களை கொண்டு சென்று பலியிட்டார்கள் அவர்கள். எனினும் கண்ட பலன் ஒன்றுமில்லை, கல் கல்லாகவே இருந்தது. இப்பொழுது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களை நோக்கி, மக்களே, என்னுடைய மக்களே, இந்த மூட பழக்க வழக்கங்களை விட்டொழியுங்கள் என்று கூறினார். எனினும் அவர்களின் இவ்வறிவுரைகளை எல்லாம் உவர் நிலத்தில் பெய்த பெருமழை போன்று பயனற்று போயின. இதன் பின் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம் கூட்டத்தினரை நோக்கி, மக்களே, நீங்கள் உங்களின் தொழு உருவங்களின் முன் எவ்வளவு அழ வேண்டுமோ அவ்வளவும் அழுது விட்டீர்கள், எவ்வளவு இறைஞ்ச வேண்டுமோ அவ்வளவும் இறைஞ்சி விட்டீர்கள். எனினும் அவற்றால் உங்களுக்கு யாதொரு பலனும் கிடைக்கவில்லை. இப்பொழுது நீங்கள் உங்களுக்கு வேண்டியதை என் பால் கேளுங்கள், நான் என் இறைப்பால் இறைஞ்சி அதனை பெற்று தருகிறேன் என்று கூறினர். அப்பொழுது ஜுந்தாஹ் மன்னன் தன் கூட்டத்தினரை நோக்கி, சாலிஹ் இப்பொழுது நம்மிடம் வந்து நன்றாக மாட்டிக்கொண்டார். அவரிடம் நாம் மனித முயற்சியால் இயலாத ஒன்றை ஆற்றி காட்டுமாறு கூற வேண்டும். அது கேட்டு அவர் என்ன செய்வதென அறியாது விழி விழி என விழித்து அவமானமுற்று நம் கண்களில் விழிக்க நாணி தாமாக நம்மை விட்டு வெறுந்தோட வேண்டும் என்று கூறினான். அது கேட்ட தமூதுகள், ஆம், தாங்கள் கூறுவது முற்றிலும் உண்மை. தாங்களே எங்கள் அனைவரையும் விட அறிவில் சிறந்தவர். தாங்களே அது பற்றி ஆழ்ந்து சிந்தித்து அவரால் முடியாத ஒன்றை கூறுங்கள் என்றார்கள். அது கேட்டு மகிழ்ந்த ஜுந்தாஹ் சற்று நேரம் தலை குனிந்த வண்ணம் கண்களை மூடி ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியிருந்தான். அதன் பின் ஓர் ஏளன புன்னகையை தன் முகத்திலே வருவித்துக் கொண்டு அவன் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி, இறைவனின் திருத்தூதர் என்று கூறிக்கொள்பவரே, எங்களையெல்லாம் மடையர்கள் என்று எண்ணிக்கொள்பவரே, நான் இப்பொழுது கூறுவதை செய்து காட்டும் என்று அகங்காரத்துடன் கூறினான். மேலும் அவன் உக்கிரத்துடன், சாலிஹே, அதோ வானலாக உயர்ந்து நிற்கின்றதே மலை, அம்மலை திடீரென பிளந்து அதிலிருந்து கருநிற நெற்றியும் வெண்ணிற உடலும் நீளமான மயிரும் நிறை கர்ப்பமும் உடைய ஓர் ஒட்டகம் வெளிவர வேண்டும். வெளிவந்த அடுத்த கணம் அது ஒரு குட்டியை ஈன வேண்டும். அக்குட்டியும் முற்றிலும் அதன் தாயை போன்றே இருக்க வேண்டும் என்று கூறினான். அது கேட்ட சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சற்று அதிர்ச்சியுற்றனர். அப்பொழுது அல்லாஹ் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்தி அனுப்பினான். சாலிஹே, ஒன்றுக்கும் யோசிக்காதீர். மூலம் ஒரு மாபெரும் அற்புதத்தை வெளியாக்கி உம்முடைய தூதுத்துவத்தை மெய்ப்பிப்பதற்காக நாம் 4000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே அம்மலைக்குள் ஓர் ஒட்டகத்தை படைத்து பரிபாலித்து வருகிறோம். அச்செய்தி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் செவி பூந்ததும் அவர்களின் உள்ளமெல்லாம் மகிழ்ந்தது. ஜுந்தாஹ் அரசனையும் அங்கு குழுமி இருந்த அனைவரையும் அவர்கள் தலை நிமிர்ந்து நோக்கி, இது எம் இறைவனுக்கு மிகவும் எளிதான செயலாகும். அவ்விதம் எம் இறைவன் அக்கற்பாரியிலிருந்து ஓர் ஒட்டகத்தை வெளிவரச் செய்தால் நீங்கள் ஒரே இறை வழிபாட்டின் பக்கம் வருகிறீர்களா என்று வினவினார். நிச்சயமாக வருகிறோம். எனினும் அவ்வொட்டகம் பால் கறக்க வேண்டும். அப்பால் மதுவினும் மதுரமாகவும் தேனினும் இனிமையாகவும் இருக்க வேண்டும் என்று அவர்கள் மறு நிபந்தனை விதித்தார்கள். நபி அவர்கள், நல்லது,
அவ்விதமே இருப்பின் நீங்கள் ஒரே இறை நம்பிக்கை கொள்கிறீர்களா என்று கேட்டனர். நிச்சயமாக நாங்கள் கொள்கிறோம். எனினும் அப்பால் கோடையில் குளிர்ச்சியாகவும் குளிர்காலத்தில் வெதுவெதுப்பாகவும் இருக்க வேண்டும் என்று அவர்கள் வேறோர் நிபந்தனையை கூறினார்கள். அப்படியா? சரி, அப்படியே இருக்கும். அது அப்படி இருப்பின் நீங்கள் என்னை உண்மையாளர் என்று நம்பி உள்ளும் புறமும் ஒருமித்து கூறுகிறீர்களா என்று நபி அவர்கள் கேட்டார்கள். நிச்சயமாக கூறுகிறோம் எனினும் என்று கூறி அவர்கள் பல்வேறு நிபந்தனைகளை மேற்கொண்டு விதிக்கலானார்கள். அப்பாலை நோயாளர் அருந்தின் அவர் நலம் பெற வேண்டும், வறியோர் அருந்தின் அவர் வளம் பெற வேண்டும். அந்த ஒட்டகம் பூமியில் தங்களின் ஆடு மாடு ஒட்டகைகள் மேயும் இடங்களில் மேயாது மலை உச்சி சென்று மேய்ந்து வர வேண்டும் என்றும் ஒவ்வொரு நாளும் பால் தர வேண்டும் என்றும் கலசத்தை அதன் மடுவின் கீழ் வைப்பின் பால் தானாகவே அக்கலசத்தில் விழ வேண்டும் என்றும் அவர்கள் கூறினார்கள். நல்லது, அவ்விதமே ஆயின் நீங்கள் உருவத் தொழும்பை விட்டொழித்து ஒரே இறைவனை வணங்குவீர்களா என்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வினவினர். இப்பொழுதுதான் அவர்கள் எனினும் என்ற சொல்லை விட்டுவிட்டு நிச்சயமாக என்று மட்டும் கூறி தங்களின் பேச்சை நிறுத்தினார்கள். இப்பொழுது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மக்களே, நீங்கள் எனக்கு சில நிபந்தனைகள் விதித்தது போன்று நானும் உங்களுக்கு சில நிபந்தனைகளை விதிக்க விரும்புகிறேன். நீங்கள் கோரிக்கொண்ட வண்ணம் அக்கற்பாறையிலிருந்து ஓர் ஒட்டகம் வெளிவரின் உங்களில் எவரும் அதன் மீது சவாரி செய்ய கூடாது. அதன் மீது கல்லோ கனையோ எரியக்கூடாது. உங்களின் கிணற்றில் நீங்கள் ஒரு நாள் தண்ணீர் எடுத்துக் கொள்ளுங்கள். மறுநாள் அது அக்கிணற்றில் தண்ணீர் அருந்தட்டும். அக்கிணற்றிலிருந்து அது தன்னுடைய நாளில் நீர் அருந்துவதை விட்டும் அதனை தடுக்க கூடாது என்றனர். நல்லது, நாங்கள் அதற்கு ஒப்புகிறோம் என்று அவர்கள் ஒருமித்து கூறினார்கள். இதன் பின் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒளி செய்து 2 ரக்காயத்துக்கள் தொழுது இறைவனிடம் அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி தருமாறு இருகரம் ஏந்தி இறைஞ்சினார்கள். இதனை இமை கொட்டாது தமுதுகள் பார்த்து கொண்டிருந்தனர். என்ன வியப்பு! அவர்கள் இறைஞ்சி முடித்து தம் கைகளை கீழே போட்டதும் அக்கற்பாறை மெதுமெதுவாக துளும்ப தொடங்கியது. அதன் பின் அதிலிருந்து பெண்கள் முணங்குவது போன்று முணங்கர் குரல் கேட்டது. அது நொடிக்கு நொடி அதிகப்பட்டு கொண்டு வந்தது. அதன் பின் அக்கற்பாறையில் ஒரு கீறல் ஏற்பட்டது. அது சிறிது சிறிதாக விரிந்து கொண்டு வந்தது. இதனை மக்கள் அனைவரும் கண்ணிமையாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். இறுதியாக அது மெதுமெதுவாக விரிந்து கொண்டே வந்து திடீரென 2ஆக பிளந்தது. அப்பொழுது அதில் பிரம்மாண்டமான ஒட்டகம் ஒன்று, உலகில் அதை போன்ற பெரிய ஒட்டகம் இல்லை என்று கூறும் வண்ணம் தோற்றமளித்தது. அதன் அருகே அது உண்பதற்கான புற்களும் பச்சை பசேலென தென்பட்டன. விரைவில் அது அடியெடுத்து வைத்து வெளியே வந்தது. அதனுடைய நீளம் 120 முழமும் இருந்தது. வெளிவந்த அடுத்த கணம் அது நேரே மக்களின் அருகில் வந்து ஒரு குட்டியை ஈன்றது. அக்குட்டி தாய் போன்றே இருந்தது. அடுத்த கணம் அவை இரண்டும் அடுத்திருந்த வெளியில் மேயவும் கால்வாயில் தண்ணீர் அருந்தவும் செய்தன. இதை கண்ட ஜுந்தா மன்னனும் அவனுடைய அவையினரும் அளவிலா வியப்பெய்தினார்கள். தாங்கள் இது காலம் செய்து வந்த தவற்றினை எண்ணி வெய்துயிர்த்தார்கள். ஓடோடி சென்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் திருக்கரம் பற்றி வணக்கத்திற்குரியோன் ஒரே இறைவனாகிய அல்லாஹ்வை தவிர வேறொருவன் இல்லை என்றும் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவனின் திருத்தூதர் என்றும் கூறி ஓரிரை வணக்கத்தை மேற்கொண்டனர். அவர்களின் இச்செயல் துஆப் ஹுபாப் என்ற பூசாரிகளுக்கும் அவர்களின் தோழனான ருகாபு என்ற குறிகாரனுக்கும் பெரிய எரிச்சலை உண்டு பண்ணியது. அவர்கள் ஓரிரை வணக்கத்தை மேற்கொண்ட பலரை அணுகி, இதுவும் சாலிஹின் சூனிய வித்தைகளில் ஒன்று. இதனை உண்மையென நம்பி உங்களையே நீங்கள் ஏமாற்றி கொண்டீர்களே, உங்களை போன்ற அறிவிலிகள் உண்டா என்று இழித்துரைத்தார்கள். அது கேட்ட அவர்கள் மீண்டும் தங்களின் பழைய மார்க்கத்திற்கு சென்று தொழு உருவங்களை வணங்க தொடங்கினார்கள். அது கண்ட சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனம் வெதும்பி, நீங்கள் உங்களின் வாக்கை மீறி விட்டீர்கள். எனக்கு மட்டும் அல்லாது இறைவனுக்கும் மாறு செய்து விட்டீர்கள். ஆனால் நான் உங்களிடம் ஒன்று கூறுகின்றேன். எதுவரை அந்த 2 ஒட்டகங்களும் உங்களிடம் நலமாக இருக்குமோ அதுவரை நீங்கள் நலமாக இருப்பீர்கள். அவற்றிற்கு நீங்கள் துன்பம் இழைப்பின் உங்களுக்கு துன்பம் ஏற்படும் என்று எச்சரிக்கை செய்தார்கள். இதன் பின் துஆபும் அவனின் தோழர்களும் பற்பல சூழ்ச்சிகள் செய்து
ஜுந்தாஹ் மன்னனின் தலைமைத்தனத்தை உதறி தள்ளி அவனுடைய தம்பி சிகாபி என்பவனுக்கு மகுடம் சூட்டி போட்டி அரசாங்கத்தை ஏற்படுத்தினார்கள். எனினும் ஜுந்தாஹ் அரசனும் அவனுடைய தோழர்களும் இறைவழியில் ஈடுபட்டு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நிழல் போல் தொடர்ந்து இமை போர் காத்து வந்தார்கள். மேலும் அந்த அற்புத ஒட்டகை சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொடர்ந்து சென்று கொண்டிருந்தது. அது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொடர அதனை அதன் கன்று பின்தொடர்ந்து செல்ல 30 ஆண்டுகள் ஓடிக்கொண்டிருந்தன. பள்ளியில் இரவில் படுத்துறங்கும் அந்த ஒட்டகையும் அதன் கன்றும் வைகரியில் எழுந்து மலை மீது சென்று மேய்ந்துவிட்டு மாலையில் கீழே இறங்கும். இரவில் ஒவ்வொருவர் வீட்டு வாயிலிலும் போய் நிற்கும். அப்பொழுது அதன் மடுவின் கீழ் கலசம் வைப்பின் தன் மடுவில் இருந்து தானாகவே பாலை அதில் கறக்கும். கலசம் நிரம்பியதும் பால் தானாகவே நின்றுவிடும். அதன் பின் அது அடுத்த வீடு செல்லும். இவ்வாறு நகரும் பொழுதும் பால் அளித்து விட்டு பள்ளி சென்று படுத்துக் கொள்ளும். ஒரு நாள் விட்டு மறுநாள் அங்குள்ள ஒரே கிணற்றில் சென்று தன்னுடைய தலையை அதன் உள்ளே விடும். உடனே தண்ணீர் பொங்கி கிணற்றின் விளிம்பு வரை வரும். அதில் உள்ள தண்ணீர் அனைத்தையும் ஒரே உறிஞ்சாக உறிஞ்சி குடிக்கும். வாயில் தண்ணீர் எடுத்து தன் கன்றின் வாயிலும் ஊற்றும். இவ்வாறு நியமப்படி பல்லாண்டுகள் நடந்து வந்தது. இந்த பல்லாண்டுகளில் தமுதுகள் அந்த ஒட்டகத்தில் இருந்து கலசம் கலசமாக குடம் குடமாக பால் கறந்து தயிர், மோர், வெண்ணெய், நெய் ஆகியவை செய்து அவற்றை வெளியூர்களில் விற்று பெரும் செல்வர்களாகி விட்டார்கள். அதன் உரோமத்தால் கம்பளி தயாரித்து அணிந்து கொண்டார்கள். ஒரு நாள் தமுது கூட்டத்தினர் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அண்ணி, நாங்கள் உம்முடைய ஒட்டகைக்கு யாதொரு தீங்கும் செய்யாத வரையில் உம்முடைய இறைவன் எங்களுக்கு யாதொரு தீங்கும் செய்ய மாட்டான் அல்லவா என்று வினவினர். ஆம், செய்ய மாட்டான். உங்களுக்கான தவணை வரையில் உங்களுக்கு யாதொரு தீங்கும் வந்தணுகாது என்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் உரைத்தனர். நல்லது, நாங்கள் அதற்கு யாதொன்றும் தீங்கிலையோம் என்று கூறினர். அப்பொழுது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதற்கு தீங்கிழைப்போன் இத்திங்களில் பிறப்பான் என்று என் இறைவன் எனக்கு அறிவித்துள்ளான் என்று கூறினர். அது கேட்ட தமுதுகள், அது நிகழாமல் செய்து விடுகின்றோம். இத்திங்களில் பிறக்கும் குழந்தைகள் அனைத்தையும் கொன்று விடுகின்றோம் என்று கூறி சென்றார்கள். அத்திங்களில் 10 குழந்தைகள் பிறந்தன. 10 குழந்தைகளில் 9 பெற்றோர்கள் அவர்களை ஈற்றெடுத்த அடுத்த கணமே அவர்களின் தலையை திருகி அவர்களை கொன்றார்கள். 10ஆமவனாகிய உதாரின் தந்தை சாலுஃப் மட்டும்தான் பல்லாண்டுகளாக குழந்தையின்றி பரிதவித்து இறுதியாக பெற்ற தன் அன்பு பாலகனை கொல்ல மனமின்றி அவனை அருமை பெருமையாக வளர்த்து வந்தான். உதாரும் நாளொரு மேனியாக வளர்ந்து நாட்டிலே அவனுக்கு நிகரான இளவல் இல்லை என்னும்படி வில்வாள் பயிற்சிகளில் தேறி நின்றான். தன்னுடன் ஒரே திங்களில் பிறந்தவர்களை கொன்ற தந்தையரை காணும் பொழுது அவர்களை அதற்காக குறை கூறி வந்தான். மிகைத்து விளங்கிய அவனை காணும் போதெல்லாம் அவர்களுக்கும் தங்களின் அருமை மக்களை எண்ணி வருத்தம் மீக்குற்றது. எல்லாம் இந்த சாலிகால் தான் வந்தது. எம் மகன்களை கொன்றதற்கு அவர்தான் காரணம் என்று கூறி அவர்கள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்ல சதி சூழ்ந்தார்கள். மலைப்புதும்பில் பதுங்கியிருந்து சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்ல சூழ்ச்சி செய்த அவர்கள் மீது அம்மலை பொதும்பே சரிந்து விழுந்து அவர்களை கொன்றொழித்தது. தமுதுகள் இதனை செவியுற்றதும் அடங்கா சினம் கொண்டார்கள். எல்லாம் சாலிகின் சூழ்ச்சி, சூனியம் என்று பிதற்றினார்கள். எனவே சாலிகின் சூனிய சின்னமாகிய அந்த ஒட்டகையை கொல்ல அவர்கள் முடிவு செய்தார்கள். எனினும் அவர்கள் தயங்கினார்கள். இறைவனின் வேதனை தங்கள் மீது இறங்கி விடுமோ என்று அவர்கள் அஞ்சினார்கள். இச்சமயம் தமுதுகளிலே 2 பெண்கள் இருந்தனர். அவர்களில் அனிசா என்பவளுக்கு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஒட்டகம் மலை மீதுள்ள புற்களை மேய்ந்து தன் கிளைகளுக்கு இறை கிடைக்காமல் செய்து விடுகிறதே என்று வருத்தம். மற்றவளான சதுப் என்பவளுக்கோ சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம் கணவரை தம் பக்கம் இழுத்து கொண்டாரே என்ற வேதனை. இருவரும் ஒன்று சேர்ந்து சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஒட்டகையை கொன்றொழிக்க திட்டமிட்டார்கள். முன்னவள் தமுதுகளின் தலைவர்களை அணுகி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஒட்டகையை கொன்றொழிக்க தனக்கு அனுமதியும் ஆதரவும் நல்க வேண்டும் என்று வேண்டினாள். தலைவர்களோ தலை தாழ்த்தி இருந்தார்கள் என்று தலையசைக்கவில்லை. பின்னவளோ தன்னுடைய சிறிய தந்தையின் மகன் மஸ்தாக் என்பவனை அணுகி, என் எழிலும் வளமும் நன்கு தெரியும், நீரும் நன்கு அறிந்திருப்பீர். வளத்தில் புரளும் எழிலரசியாகிய
நான் உன் கரத்தை திருமணத்தில் பற்றுகின்றேன். ஆனால் ஒரு விதி, நீர் சாலிகின் ஒட்டகத்தை கொன்றொழித்து விட வேண்டும். அதுவே நீர் எனக்கு அளிக்கும் மகராகும் என கூறினாள். அதற்கு அவனும் உடன்பட்டான். நல்லது, நான் மட்டும் இவ்வலுவலுக்கு பற்றாது. குதாரோ வில்வாள் பயிற்சிகளில் வல்லுனன், அவனுடைய உதவியையும் நாம் பெற வேண்டும். அவ்வாறே அவள் சாலிகின் ஒட்டகையை கொன்றொழிப்பதில் மஸ்தகுக்கு உதவியாய் இருக்குமாறும் வேண்டிக் கொண்டாள். அவனும் அதற்கு ஒப்புதல் கூறினான். ரபியுல் ஆகிர் மாதம் 16ஆம் நாள் புதன்கிழமை புலர்ந்தது. அது உலக வரலாற்றிலேயே மிகவும் துர்க்குறியான நாளாகும். அன்றுதான் மஸ்தகும் குதாரும் தம்மோடு ஒத்த 7 வரை ஒன்று சேர்த்து கொண்டு மொத்தம் 9 பேர் மதுவருந்தி அந்த ஒட்டகம் செல்லும் வழியில் மறைந்திருந்து அது வந்ததும் திடீரென பாய்ந்து தாக்கினர். அப்பொழுது ஒட்டகம் அவர்கள் மீது முட்ட வந்தது. அது கண்டு அவர்களில் சிலர் ஓடிவிட்டனர். ஆனால் ஒட்டகம் இருவரை முட்டி கீழே வீழ்த்தி விட்டது. பின்னர் கிணற்றிற்கு சென்று தண்ணீர் குடிக்க அக்கிணற்றிற்குள் தலையை விட்டது ஒட்டகம். இதுதான் தக்க தருணம் என எண்ணி மஸ்தக் முதலில் அதன் கால்களின் மீது அம்பெய்தான். குதாரோ தன் வாளை அதன் மீது ஓங்கி வீசினான். அந்த ஒட்டகம் அல்லாஹ்வின் அற்புத படைப்பு. கற்பாறை ஈன்றெடுத்த குழந்தை. விண்ணும் மண்ணும் நடுங்கும்படி அலறி துடித்து நெடுமரம் போல் கீழே சாய்ந்தது. மனிதன், பெருமை மிகு மனிதன், அறிவற்ற மனிதன் இறைவனை போருக்கு அறைகூவி அழைத்து விட்டான். தன்னை ஈன்ற அருமை அன்னை கொலையுண்டு கீழே வீழ்ந்ததை கண்டு அதன் பச்சிலங்கன்று பயந்து வெறுண்டு அபய குரல் எழுப்பி அலறி கொண்டு மலை மீது ஓடியது. ஆனால் அதை பொருட்படுத்தாது அந்த 9 பேரும் அந்த ஒட்டகையை அறுத்து சமைத்து வயிறார உண்டு மதுமயக்கத்தில் உருண்டு புரண்டு கொண்டு கிடந்தார்கள். ஏனையோர் அந்த ஒட்டகத்தின் இறைச்சியை நாய் போன்று பீத்தெடுத்து இல்லம் கொண்டு சென்று கறி சமைத்து உண்டார்கள். ஒட்டகை கொலை செய்யப்பட்ட செய்தி பள்ளியில் இருந்து இறைவனை வணங்கி கொண்டிருந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் செவிப்பட்டதும் அவர்களின் உள்ளமெல்லாம் பதறியது, உடலெல்லாம் பதைத்தது. இனிமேல் யாது நிகழுமோ என்ன நிகழுமோ என அறியாது அவர்கள் அலறி துடித்தார்கள். அதன் பின் அவர்கள் ஆற்றோனா துயரத்துடன் தமூதுகளை அண்மிய பொழுது அவர்களோ தாங்கள் அதனை கொல்லவில்லை என்றும் தங்களில் சில மூடர்கள் அத்தவற்றினை செய்து விட்டார்கள் என்றும் கையை விரித்தார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றியவர்களோ வரும் அபாயத்தை உயர்த்துணர்ந்து அதை விட்டும் தங்களை காத்தருளும்படி இறைவனிடம் இறைஞ்சுமாறு அவர்களை வேண்டிக் கொண்டனர். அப்பொழுது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களை நோக்கி, ஒட்டகத்தின் கன்றினையாவது கொணருங்கள், அதை முன்னிறுத்தி நாம் இறைவனிடம் இறைஞ்சுவோம், அதன் பொருட்டாவது நீங்கள் உய்வீர்கள், இல்லையெனில் இல்லை என்று கூறினர். அவ்வாறே அவர்கள் ஒட்டகை குட்டியை தேடி புறப்பட்டார்கள். அவர்களை கண்டதும் அது பாய்ந்து பாய்ந்து மனிதர் ஏற இயலா சிகரத்தை நோக்கி சென்றது. சென்றவர்கள் நெடுநேரம் ஆகியும் திரும்பி வராததை கண்ட சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களை தேடி மலையின் அடிவாரத்திற்கு புறப்பட்டனர். அவர்கள் மலை அடிவாரத்தில் ஒட்டகத்தின் கன்று கண்டதும் 3 பேரொலி எழுப்பி கத்திவிட்டு அம்மலையிலேயே தன் தாய் எந்த கல்லில் இருந்து வெளிவந்ததோ அந்த கல்லில் போய் மறைந்தது. அப்பேரொலி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் செவியில், சாலிஹே, என் அருமை அன்னைக்காக அழும் என்று கூறுவது போல் இருந்தது. அது கேட்டு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கண்களில் செந்நீரை சிந்தின. அப்பொழுது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமூதுகளை நோக்கி, இறைவனின் எழுதுகோள் எழுதி முடித்து விட்டது, உங்களின் நம்பிக்கை துவம்சமாகி விட்டது. அந்த ஒட்டக குட்டியை கொண்டு வந்து அதனை நன்முறையில் நடத்தியாவது இறை முனிவை தணிக்கலாம் என்று எண்ணினேன், அதுவும் காணல் நீர் போன்றாகி விட்டது என்று கூறினர். அப்பொழுது இறை ஆணை பிறந்தது. சாலிஹே, உம்முடைய கூட்டத்தினர் ஒட்டகத்தை கொன்று விட்டனர், அதற்கான தண்டனை விரைவில் வரும் என்று இறைவனின் இந்த முனிவு செய்தியை கேட்டதும் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆற்றோனா துயரில் ஆழ்ந்தார்கள். இனிமேல் தமூதுகள் தப்பி பிழைக்க வழியில்லை என்றும் உணர்ந்தார்கள். அவர்களை அழைத்து இறை செய்தியை எடுத்துரைத்தார்கள். அந்த ஒட்டக குட்டி 3 சப்தமிட்டதற்கேற்ப அவர்கள் தம் வீடுகளில் 3 நாட்கள் நலமாக இருப்பார்கள் என்றும் 4ஆம் நாள் இறைவேதனை அவர்களை வந்தடையும் என்றும் கூறினார்கள். அப்படியா சாலிஹே, உம் இறைவனிடமிருந்து செய்தியா வந்தது? எவ்வாறு அது வரும்? அதன் அடையாளம்தான் என்ன என்று எகத்தாளமாக வினவினார்கள் அவர்கள். அது கேட்ட சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நாளை வைகரியில் உங்களுடைய முகம் மஞ்சள் நிறமாகும், வெள்ளியன்று அது சிவப்பாகும், சனியன்று அது கருமை எய்தும்,
ஞாயிறன்று நீங்கள் அழித்தொழிக்கப்படுவீர்கள் என்று கூறினார்கள். அது கேட்ட அந்த ஒட்டகத்தை கொன்ற 9 பேரும் சினந்தெழுந்தார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மறைந்திருந்து கொல்ல சூழ்ச்சி செய்தார்கள். ஆனால் அவர்களின் சூழ்ச்சிற்கு அவர்களே பலியாயினர். வானவர்கள் தங்களின் இறக்கைகளால் அவர்களை அடிக்க அவர்கள் அவ்விடத்திலேயே சுருண்டு விழுந்து செத்தார்கள். வைகரியில் என்ன நிகழுமோ என்று அவர்கள் அஞ்சிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அஞ்சியது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் வாக்குறுதி அளித்தது பொழுதின் பொற்கிரணங்களோடு சேர்ந்து வர தொடங்கிவிட்டது. அவர்களின் முகங்கள் மஞ்சள் நிறம் ஆயின. அதை கண்ட தமுதுகள் அச்சமும் திடுக்கமும் அடைந்தார்கள். எல்லாம் இந்த ஒரு மனிதன் சாலிஹால் ஏற்பட்ட சூழ்வினை ஆகும் என்று வெகுண்டெழுந்தார்கள். அருபா என்று அவர்களால் கூறப்பட்ட வெள்ளிக்கிழமையும் புலர்ந்தது. அவர்களுடைய முகங்கள் குருதியில் தோய்த்தெடுக்கப்பட்டவை போன்று செம்மை எய்தின. தங்களை எதிர்நோக்கி வரும் அழிவை அவர்கள் இப்பொழுது திட்டமாக உணர்ந்தார்கள். இன்னும் ஒரு நாள் தான் பாக்கி என்று அழுது புலம்பினார்கள். சனி நாளும் வந்தது. அந்நாளின் பொழுது ஏற ஏற அவர்களின் முகத்தில் கருமை ஏறத் தொடங்கியது. பொழுது அடைய ஆரம்பித்தது. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனின் முனிவிற்கு இலக்காகி இருக்கும் அவ்வூரில் இனியும் தங்கி இருத்தல் தகாதென கருதி தம் தோழர்கள் 4000 இரவோடு இரவாக பாலஸ்தீன் நோக்கி புறப்பட்டு சென்று விட்டார்கள். பொழுதும் புலர்ந்தது. அந்நாள் தமூதுகளுக்கு இறப்பையும் கொண்டு வந்தது. அவர்களுடைய வாழ்வுக்கு ஒரு முடிவையும் கொண்டு வந்தது. அவர்களும் தாங்கள் இனிமேல் தப்பி பிழைக்க வழியில்லை என்பதை நன்குணர்ந்து இறப்பை கட்டி தழுவ முன்வந்து விட்டார்கள். தங்களின் பிணங்களை நாய் நரிகள் தின்னக்கூடாதென்பதற்காக கற்றாழை சாற்றை தங்களின் உடலிலே தடவி தோளினால் கஃனிட்டுக் கொண்டு மண்ணிலே மல்லாண்டு படுத்துக்கொண்டு இறப்பு விண்ணிலிருந்து வருமோ மண்ணிலிருந்து வருமோ என்றறியாது விண்ணையும் மண்ணையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தார்கள். லுகா நேரம் வந்தது. அப்பொழுது திடீரென நில அசைவு ஏற்பட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம் சுய உருவில் மன்னகம் வந்து, செத்து மடியுங்கள், உங்களின் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாவதாக என்று முழங்கினார். அவர் எழுப்பிய அப்பேரொளி அவர்கள் என்றுமே கேட்காத பேரொளியாக இருந்தது. 10,000 புலிகள் ஒருங்கு சேர்ந்து கத்துவது போன்றும் விண்ணிலே இருக்கும் இடிகள் எல்லாம் ஓரிடத்தில் ஒன்று குழுமி முழங்கியது போன்றும் அது இருந்தது. அப்பேரொளியை தாங்க இயலாது அவர்களின் காது குருத்துக்கள் தெரித்தன. அதன் பின் அவர்களின் இரத்த நாளங்கள் வெடித்தன. அவர்களின் உயிர் அவர்களின் உடலை பிளந்து கொண்டு வெளியேறியது. தமுது கூட்டத்தினர் அழிந்தொழிந்தார்கள். அல்லாஹ்வின் முனிவிற்கு இலக்காகி தொலைந்தொழிந்தார்கள். பக்கவாதத்தினால் பீடிக்கப்பட்டிருந்த துரியா என்ற கிழவி மட்டும் அவர்களில் உயிர் தப்பினாள். அப்பேரிரைச்சல் அவளுடைய பக்கவாத நோய்க்கு அருமருந்து போல் அமைந்தது. அவளுடைய கை கால்கள் முன்பு போல் வலுப்பெற்றன. எனவே அவள் அங்கிருந்து கிளம்பி வாதியுல் குரா என்ற இடத்தை அடைந்து அங்குள்ளோருக்கு தமூதுகளுக்கு ஏற்பட்ட அழிவை எடுத்துரைத்தாள். அதன் பின் நீர் கேட்டு வாங்கி அருந்திய இணை வைப்பவளான அவளின் உயிரும் அவள் அறியாமல் அவளுடைய உடலை விட்டும் பிரிந்தது. பாலஸ்தீன் சென்று ரமலா என்ற ஊரில் தங்கியிருந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தாம் பிறந்த மண்ணை பற்றியும் தம் கூட்டத்தினருக்கு ஏற்பட்ட அழிவை பற்றியும் ஒரே ஏக்கமாக இருந்தது. அதன் பின் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாலஸ்தீன் சென்று அங்கு சில காலம் வாழ்ந்தார்கள். பின்னர் மக்கா மாநகரம் சென்று அங்கே தங்களுடைய எஞ்சிய நாட்களை இறை வணக்கத்தில் கழித்து இறப்பெய்தினார்கள். மேலும் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின் ஒரு 100 ஆண்டு கழித்து சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நபித்துவமும் தூதுத்துவமும் அருள பெற்றது என்று கூறப்படுகிறது. ஆது கூட்டத்தினர் அழிக்கப்பட்டு 500 ஆண்டுகளுக்கு பின் தமூது கூட்டத்தினர் அழிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிஜ்ரை விட்டு புறப்பட்டு வரும் பொழுது ஹலரமௌத் என்ற இடத்தில் இறப்பெய்தினர் என்றும், எனவேதான் அவ்வூருக்கு இறப்பு வந்து விட்டது என்று பொருள்படும் ஹலரமௌத் என்று பெயர் ஏற்பட்டதென்றும் கூறுவர். இன்று நாம் நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை கண்டோம். இன்னும் இது பற்றிய வரலாறுகளை காண இஸ்லாமிக் விக்கிமீடியா சேனலில் இணைந்திருங்கள்.